ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நான் உங்களோட என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன்னு பார்த்துட்டிங்கன்னா, நீடில் பற்றி தான். அதாவது தையல் மிஷினுக்கு போடுவோம் இல்லைங்களா, அந்த நீடில் பற்றி தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா 3 விதமாக நீடில் இருக்குது. 11ஆம் நம்பர், 16, அப்புறம் 14. நார்மலாக நம்ம எல்லாருமே வீட்டில் தையல் மிஷினுக்கு போட்டு தைக்கிற ஊசி பார்த்திங்கன்னா அது 16ஆம் நம்பர் ஊசி தான். ஆனால் இந்த 16ஆம் நம்பர் ஊசி விடவே இன்னும் 2 சைஸ் ஊசி நல்லாயிருக்கும். அது பார்த்துட்டிங்கன்னா 11ம் 14ம். 11ஆம் நம்பர் ஊசி பவர் மிஷின் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள். பெடல் மிஷினாக இருந்தால் வேண்டாம். ஏன்னா செட்டிங்ஸ் மாறிடும். அப்போ தையல் கரெக்டாக வராது. 14ஆம் நம்பர் ஊசி எல்லா மிஷினுக்குமே செட் ஆகும். நான் என்னோடய பெடல் மிஷினுக்கு 14ஆம் நம்பர் ஊசி தான் போட்டு தைச்சிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு 11 தைச்சிட்ருந்தேன். செட்டிங்ஸ் மாதிரி தையல் கரெக்டாக வரல. அதுக்கப்புறம் 14ஆம் நம்பருக்கு நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காட்டுறேன் பாருங்கள். ஒவ்வொரு நீடிலுக்கும் அந்த ஹோல்ஸ் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது அப்படிங்கிறது காட்டுறேன். இப்போ 3 விதமாக ஊசி வச்சுருக்கேன் இல்லைங்களா. பாருங்கள், ஃபஸ்ட்டு எடுக்கிறது 11ஆம் நம்பர் ஊசி. ஹோல்ஸ் பாருங்கள், ரொம்ப குட்டியோண்டு தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 14ஆம் நம்பர் ஊசி. இது 2க்கும் இடைப்பட்ட ஊசி இல்லைங்களா. இது ஹோல்ஸு கொஞ்சம் லைட்டாக பெருசாக இருக்கும். ஆனால் 16ஆம் நம்பர் அளவுக்கு பெருசாக இருக்காது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். எங்கள் சைடு மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா 16ஆம் நம்பர் ஊசியெல்லாம் பை தைக்கிறவங்க தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா பை கொஞ்சம் மொத்தமாக இருக்கும். அதோட ஸ்பீடாக தைக்கணும் இல்லைங்களா. அதுக்காக அந்த ஊசி போட்டு தைப்பாங்க. நார்மலாக ஜாக்கெட், ப்ளவுஸ் இந்த மாதிரி தைக்கிறதுக்கு 14ஆம் நம்பர் ஊசி சூஸ் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும். ஹோல்ஸும் அந்த அளவுக்கு பெருசாக இருக்காது. தையலும் நீட்டாக இருக்கும். பவர் மிஷின் வச்சுருக்கிறீங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக 11ஆம் நம்பர் ஊசியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் 16ஆம் நம்பர் ஊசியில் நம்ம ப்ளவுஸு, சுடி, அப்புறம் சேரீ ஓரம் அடிக்க முடியும். கொஞ்சம் கெட்டி கிளாத் நம்மளால் அடிக்க முடியாது. ஆனால் 14ஆம் நம்பர் ஊசியில் நம்ம ஓரளவுக்கு கெட்டியான கிளாத் நம்ம அடிச்சுக்கலாம். நீடில் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். 16ஆம் நம்பர்லேயும் ப்ளவுஸ் தைக்கலாம், நல்லா தான் இருக்கும். ஆனால் 14ஆம் நம்பர் இன்னும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.